Hi friends, welcome back to our channel Sinotech Tamil. நம்ம இன்னைக்கு இந்த ஒரு வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினு எடுத்துக்கிட்டீங்கன்னா Instagramல நம்ம வந்து chat பண்ணுவோம் இல்லைங்களா நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ்க்கோ அப்படி இல்லனா வந்து யாருக்கா இருந்தாலும் chat பண்ணும்போது அந்த chat pagesல இருக்கிற ஒரு ஃபீச்சர் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த ஃபீச்சரோட நேம் vanish mode அப்படின்றது. இந்த vanish mode நீங்க வந்து யூஸ் பண்றது மூலமா உங்களுக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ் வந்து கிடைக்குது, அதை ஆன் பண்றது எப்படி and also ஆஃப் பண்றது எப்படி, ஆப்போசிட்ல யூஸ் பண்ற பர்சனும் அதை ஆன் ஆஃப் பண்ணிக்க முடியுமா அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல பாத்தீங்கன்னா டீடைலா பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து வேனிஷ் மோட்னா என்ன அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். அதுக்கப்புறமா ஆன் ஆஃப் பண்ணுற மெத்தடும் மற்ற விஷயங்கள் பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வேனிஷ் மோட்னா என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆல்ரெடி வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்குது, டிஸப்பியரிங் மெசேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஆப்ஷன் தான் எக்ஸாக்டாக வந்து வேனிஷ் மோட் அப்படின்றது. பட் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட டேஸ் மாதிரி நம்ம செட் பண்ணிக்க முடியும். ஒரு 3 நாள், 1 நாள் அப்படின்னா 7 நாள் அந்த மாதிரி செட் பண்ணிக்க முடியும். பட் இன்ஸ்டாகிராம் பொறுத்தவரையிலும் வேனிஷ் மோட் அப்படின்றது நீங்கள் அந்த சேட்டை விட்டு வெளியில் வந்தீங்க அப்படின்னாலே டோட்டல் மெசேஜஸும் எரேஸ் ஆகிடும். சாரி, நம்ம வாட்ஸ்அப்பில் டிஸப்பியரிங்னா என்னென்னு தெரியாமல் நம்ம டேரெக்டாக சொல்லும்போது கொஞ்சம் டெஃபினேஷன் புரியாது. ஸோ இதுக்கு டீட்டெயிலான டெஃபினேஷன் என்ன அப்படின்னாக்கா, நீங்கள் வேனிஷ் மோட் வந்து ஒரு குறிப்பிட்ட பர்சனுக்கு வந்து ஒரு சேட் பேஜில் போயிட்டு ஒரு குறிப்பிட்ட பர்சனுக்கு வந்து நீங்கள் வேனிஷ் மோட் ஆன் பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த வேனிஷ் மோட் ஆக்டிவில் இருக்கும்போது உங்களோட நீங்கள் பண்ணுற மெசேஜஸ் எல்லாமே அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுனா வந்து மூவ்மெண்ட் ஆகிட்டே இருக்கும். அதாவது அந்த பர்சன் கூட நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு மெசேஜும் சென்ட் ஆகும் அண்ட் ஆல்சோ ரிசீவும் ஆகும். ஆனால் அந்த சேட் பேஜை விட்டு வெளியே வந்துட்டீங்க, அந்த பர்சனோட சேட்டை விட்டு வெளியே வந்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக டோட்டலாக எரேஸ் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வேனிஷ் மோட் அப்படின்றது. நீங்கள் வந்து ஒருத்தர் கூட வந்து பர்சனலாக பேசிகிட்டு இருக்கீங்க, அதாவது இந்த சேட்ஸ் வந்து யாருமே பார்க்கக்கூடாது. இப்போ நான் பேசிட்டு தான் இருக்கேன், பட் இதே அக்கௌண்ட்டை வேறு யாரும் லாகின் பண்ணியோ வேறு மொபைலையோ பார்த்துடவும் கூடாது. அண்ட் ஆல்சோ என் ஃபோனை எடுத்தாலுமே எனக்கே தெரியாமல் வந்து நான் மெசேஜஸ் பண்ணதை நான் மறந்துட்டு என் ஃபோனை வச்சுட்டு போயிட்டாலும் வேறு யாரும் எடுத்து பார்த்துடக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிற சேட்ஸுக்கு இந்த வேனிஷ் மோட் ஆப்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணி சேட் பண்ணிக்கிறது பெட்டர். ஓகே, நான் திரும்பவும் சொல்லிடுறேன். ஒரு குறிப்பிட்ட பர்சனுக்கு நீங்கள் பர்சனலாக சேட் பண்ணுறீங்க, அதாவது நான் பண்ணுற இந்த சேட்ஸை வேறு யாருமே வந்து பார்க்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் ஆட் பண்ணி, அதாவது வேனிஷ் மோடில் ஆட் பண்ணி அந்த பர்சன்ஸ்க்கு வந்து நீங்கள் சேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த சேட் பேஜ்லேருந்து நீங்கள் வெளியே வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா எரேஸ் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து வேனிஷ் மோட் அப்படின்றது. இதை நீங்கள் ஆன் பண்ணணும் அப்படின்னாக்கா உங்களோட இன்ஸ்டாகிராம் ஹோம் பேஜ் வந்துருங்க. ஹோம் பேஜ்லேருந்து உங்களோட சேட் பேஜ், ஐ மீன் மெசேஜஸ் இருக்கும் இல்லைங்களா, அந்த மெசேஜஸ் பேஜுக்கு வந்துருங்க. இதில் நீங்கள் யாருக்கு வந்து உங்களோட வேனிஷ் மோடை வந்து நீங்கள் ஆக்டிவேஷன் பண்ணி நீங்கள் வந்து அவங்க கூட சேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பர்சனோட சேட்டுக்கு வந்துருங்க. சேட்டுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா ஸ்வைப் பண்ணுங்கள், அதாவது கீழே இருந்து மேலே ஃபுல்லாக ஸ்வைப் பண்ணுங்கள். ஸ்வைப் பண்ணிங்க அப்படின்னாக்கா வேனிஷ் மோட் ஆக்டிவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ இப்போ நான் முன்ன சொன்னேன் இல்லைங்களா, அதே விஷயம் தான் வந்து மேலே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதாவது வேனிஷ் மோட் வந்து ஆக்டிவேஷன் ஆகிடுச்சு அப்படின்னும், இது வந்து பார்த்தீங்கன்னா டிஸப்பியரிங் மெசேஜ், நீங்கள் சேட் விட்டு வெளியே போனது எரேஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் மென்ஷன் பண்ணியிருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சேட் பண்ணும்போது சேட்டை விட்டு வெளியே போனீங்க அப்படின்னாலே வந்து டோட்டல் மெசேஜஸும் எரேஸ் ஆகிடும். பட் வந்து சம்டைம்ஸ் வந்து கொஞ்சம் இஷ்யூஸ், அதாவது நெட்வொர்க் இஷ்யூ வழியோ அப்படி இல்லைனா வந்து அப்ளிகேஷன் வந்து ஃபாஸ்ட்டாக இல்லாதாலையோ நீங்கள் வெளியே வந்து உள்ளே போனோன்னா காட்டலாம். பட் இருந்தாலும் ஒரு 10 செகண்ட் கழிச்சோ 50 செகண்ட்ஸ், ஐ மீன் 15 செகண்ட் கழிச்சோ டோட்டல் மெசேஜஸும் வந்து பார்த்தீங்கன்னா எரேஸ் ஆகிடும். நான் வந்து வேனிஷ் மோட் ஆக்டிவேஷன் பண்ணி தான் பண்ணேன், வெளியே வந்து உள்ளே போனது எரேஸ் ஆகலை அப்படின்னு நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக வேணாம். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெசேஜஸ் எல்லாமே எரேஸ் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து ஆன் பண்ணுற மெத்தட். இது ஆஃப் பண்ணுற மெத்தடும் வந்து இதே மாதிரி தான், அதே ஹோம் பேஜில் இருந்துட்டு அதை அப்படியே ஸ்வைப் பண்ணிங்க, கீழேருந்து மேலே ஸ்வைப் பண்ணிங்க அப்படின்னாக்கா டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபும் ஆகிடும் வேனிஷ் மோட். நீங்கள் வந்து வேனிஷ் மோட் வந்து ஆக்டிவேஷனில் வச்சிருக்கும் போது நீங்கள் சேட் பண்ணுற பர்சன் அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியும். நீங்கள் அந்த பர்சன் கூட மெசேஜ் பண்ணும்போது அந்த மெசேஜை அவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும்னு நினச்சாங்க அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்க முடியும். ஆனால் அது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிடும். இதுவும் ஒரு ப்ளஸ் இருக்குது. எப்படின்னாக்கா அவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்ததும் நீங்கள் வந்து யார் கூட சேட் பண்ணீங்களோ அந்த பர்சனோட நேம் மென்ஷன் பண்ணி அதுக்கு கீழே வந்து டுக் ஏ ஸ்க்ரீன்ஷாட், அதாவது இவங்க வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கீழே மென்ஷன் பண்ணி காட்டும். அட் த சேம் டைம் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தீங்க, வேனிஷ் மோடில் போட்டு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தீங்க அப்படின்னாலும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு அந்த பர்சனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு, அதாவது சேட் பேஜ்லேயே வந்து மெசேஜஸ்க்கு கீழே ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி அவங்களுக்கு போயிடும். ஸோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்க முடியும், ஆனால் கண்டிப்பாக 2 பேருக்கு தெரியாமல் எடுக்க முடியாது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம். அண்ட் ஆல்சோ நீங்கள் தான் வந்து வேனிஷ் மோடை வந்து ஆக்டிவேஷன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அவங்க வந்து அதை ஆஃபும் பண்ணிக்க முடியும். ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நோட் பண்ண வேண்டிய விஷயம். நீங்கள் தான் வந்து வேனிஷ் மோடை வந்து ஆன் பண்ணி நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க, ஓகே, நீங்கள் வந்து ஆனில் வச்சு யூஸ் பண்ணாலும் ஆப்போசிட்டில் இருக்கிற பர்சன் அதை ஆஃப் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா கண்டிப்பாக ஆஃப் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த வேனிஷ் மோட் ஆனில் இருக்கும்போது அவங்களும் அதை அக்செப்ட் பண்ணி அது மூலமா மெசேஜ் பண்ணாங்க அப்படின்னா தான் வேனிஷ் மோட் ஆனில் இருக்கும். பட் ஆப்போசிட்டில் நீங்கள் மெசேஜ் பண்ணுற பர்சன் வந்து அதை ஆஃப் பண்ணணும் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா அவங்களால ஆஃப் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த 2 விஷயம் தான் முக்கியம். ஏன்னா வந்து இதோட டெஃபினேஷன் ஆன் ஆஃப் மட்டும் சொல்லியிருக்கலாம், பட் இதில் 2 விஷயம் நான் தேடி பார்த்தேன். அந்த 2 விஷயம் எனக்கு
கிளியராக தெரிஞ்சதால் அதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு வீடியோவில் வேனிஷ் மோட்னா என்ன, அதை ஆன் ஆஃப் பண்ணுறது எப்படி, அப்புறம் நான் செக் பண்ண ஒரு 2 விஷயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படிதால அதாவது லாஸ்ட் வீடியோட எண்டில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மட்டும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்களோட ஃபீட்பேக் என்னன்றதை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிடுங்க. நான் வீடியோ ப்ரெசென்ட் பண்ணுற மெத்தட் ஆகட்டும், நான் பேசுகிற விதமாகட்டும், ஏதாச்சும் மாற்றணும், இது இப்படி இருந்தால் பெட்டர் அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது போன்ற டெக் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். மீண்டும் ஒரு பயனுள்ள டெக் தகவலோடு சந்திப்போம். நன்றி.